அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் மேக்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் எல்லாமே ஒரு கொஸ்டினுக்காக பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். 1001 டிவிஷன் 11 டிவிஷன் 13 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டிவிஷன் வந்து 1/1 வந்திருக்கு. இதை எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னாக்கா 1001 / 11 / 13 அப்படின்னு சொல்லி வரும். இது வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். இதுவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கலப்பு பின்னம் அப்படின்ற மாதிரி கலந்து நிறையா வரும். கிளாஸஸில் நிறையா பார்த்துருப்போம். இது என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிவிசிபிள் பை அப்படின்னு சொல்லி வரப்போ எல்லா நம்பருக்கு கீழேயுமே 1 இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ 1001னாக்கா 1001க்கு கீழே 1 இருக்குது. மறுபடி இந்த 11னா 11 கீழே 1 இருக்குது. அதுக்கப்புறம் இந்த 13னா 13 கீழே 1 இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தலைகீழியாக வரும். இந்த 11/1 தலைகீழியாக போட்டாலும் அதே மாதிரி தான் வரும். இந்த 13/1 மறுபடியும் தலைகீழியாக போடுறப்ப 13ன்றது 1 மேலே வரும், 13ன்றது கீழே வரும். அப்போது 1001 டிவிஷன் 11 × 13 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தலைகீழ எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இது வந்து 3 இதுதான் கொடுத்துருக்கு. இதுக்கு கீழேயுமே நிறையா ஸ்தானம் கொடுக்குற மாதிரி 1/1 போய்கிட்டே இருக்கும். அதை எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக 1/1 எலிமினேட் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். ஃபியூச்சர்லேயும் நிறையா பார்ப்போம். இந்த கணக்கு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், போட்டு பாருங்கள். இதில் ப்ராக்டிஸ் ஆனிச்சுன்னா மற்ற கொஸ்டின் எல்லாத்தையுமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இதை அடித்தோன்னாக்கா 11 அடித்தோன்னா கண்டிப்பாக 11 அடிபடுற மாதிரி தான் இருக்கும். 9 11 99, மிச்சம் 1ன்னு வரும். 11 13ன்னு வரும். மறுபடியும் 13 அடித்தாக்கா 13 எப்போ 1ல் முடியும்? 3ஆம் நம்பர் வந்து 7ஆல் அப்போ இருக்கிறப்ப 1ல் முடியும். அப்போது 13 13 7 13 21 அப்படின்னு சொல்லி 7ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? அந்த யூனிட் டிஜிட் அந்த முதல்ல இருக்கிற நம்பர் எந்த நம்பரால் பெருக்கினா வரும்னு சொல்லி தெரிஞ்சுன்னா சிம்பிளாக அந்த நம்பரால் அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். 3/5 ஆஃப் 4/7 ஆஃப் 5/9 ஆஃப் 21/24 ஆஃப் 504 504 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப் அப்படின்னு சொல்லி வந்துருக்குனாக்கா இன்ட்டு அப்படின்னு சொல்லி மீனிங் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஆஃப் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இன்ட்டு போட்டாலே முடிஞ்சது. 3/5 × 4/7 × 5/9 × 21/24 × 504 அப்படின்னு சொல்லி போட்டு இதை அடித்தாலே முடிஞ்சது. அப்போது எப்படி அடிக்கலாம்? ஓரஞ்சுக்கு ஓரஞ்சு, இந்த பக்கம் 7 இருக்குது. 1 7 3 21, 3 9 1 3 3. மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா 3 அடிச்சோன்னா 1 3 3 1 3 3, 1 4 4, 6 4 24. அப்போ 6 அடிச்சோன்னா 1 6 6, 8 6 48, மிச்சம் 2 24, 4 6 24 அப்படின்னு சொல்லி பேலன்ஸ் 84ன்னு வரும். ஓகேவா? இதுதான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சுருக்குதல் கணக்குக்கு ஏற்ற கணக்கு. அப்படியே எல்லாத்தையுமே அடித்து கடைசியாக ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிங்க வந்துடும். ஓகேவா? இந்த மாதிரி அடித்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும். இந்த ஆஃப் அப்படின்னாக்கா இன்ட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் 84. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 1 - 1/2 1 - 1/3 1 - 1/4 அப்படின்னு சொல்லி எல்லாமே ப்ராக்கெட்டில் பெருக்கல்ல தான் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 1 - 1/n வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை எல்லாத்தையுமே பெருக்கினா என்ன மாதிரி கடைசியாக வேல்யூ வரும் n டேர்ம் வரைக்கும்னு கேட்குறாங்க. இதை எப்படின்னாக்கா ஒன்றுத்தும் அந்த எல்சிஎம் எடுத்து நேராக என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 1 - 1/2னாக்கா அதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா இந்த சைடு 2 ஆகும். அப்போது 2 - 1 1/2ன்னு வருமா? அப்போ 1/2. மறுபடியும் 3 3 - 1 2/3. மறுபடி 4 இந்த சைடு கொண்டு வந்தோம்னாக்கா 4 - 1 3/4 அப்படின்னு சொல்லி வரும். இதே மாதிரியே போனாக்கா கடைசியாக n டேர்ம் வரைக்கும் வரும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகும், இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகும். சப்போஸ் இங்கே 4 இருந்ததுன்னா அடுத்து இங்கே மேலே 4 வர மாதிரி கேன்சல் ஆகி கடைசியாக இங்கே n - 1 அப்படின்னு சொல்லி இங்கே என்னால் பெருக்கணும்னாக்கா n - 1ன்னு வரும். கீழே இருக்க டேர்மும் n - 1 ஈக்குவலுக்கு வரும். அப்போ இதையும் கேன்சல் பண்ணிவிட்டு கடைசியாக இங்கே ஒரு எண்ணும் இங்கே முதல்ல மேலே இந்த 1ன்னு மட்டும் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஷார்ட் பண்ணால் 1/n அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இந்த மாதிரி கணக்கு எப்படி கொடுத்தாலுமே இந்த மாதிரி தான் ஷார்ட் பண்ணிவிட்டு வந்து கடைசியாக இருக்கிற அந்த கீழே இருக்கிற டேர்மும் ஃபஸ்ட்டு இருக்கிற மேலே இருக்கிற டேர்மும் தான் மிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? 1/n அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கு நம்பர்ஸ்லாம் போட்டு நிறைய கணக்குகள் போட்டு பார்த்துருப்போம். அதை எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் படித்து பாருங்கள். ஒரு தோட்டத்தில் 50 கோழிகள் 45 ஆடுகள் 8 ஒட்டகங்கள் மற்றும் பாதுகாவலர்கள் உள்ளனர். கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையை விட 224 அதிகம் எனில்
பாதுகாவலரின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, எத்தனை செக்யூரிட்டிஸ் இருப்பாங்கன்னு கேட்குறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 50 கோழி, 45 ஆடு, 8 ஒட்டகம். பாதுகாவலர் எத்தனை பேருன்னு தெரியல. ஆனால் காலோட எண்ணிக்கை வந்து தலையோட எண்ணிக்கையை விட 224 அதிகமாக. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா விலங்காக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் ஒரே ஒரு தலை தான் இருக்க போகுது. ஆனால் கால்கள் வித்தியாசப்படும். இப்போ ஆடு ஒட்டகத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா 4 கால் இருக்கும், கோழி மனுஷனுக்கெலாம் 2 கால் இருக்கும். அப்போது மொத்தம் எத்தனை கால்கள் அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியை மட்டும் விட்டுட்டு, அதே மாதிரி எத்தனை தலைகள், எத்தனை செக்யூரிட்டின்னு தெரியாதனால தலைகளை விட்டுட்டு ரெண்டுத்தையும் கழிச்சாக்கா வரது தான் 224 அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வச்சுட்டு போட்டால் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், தலையெல்லாம் எண்ணுவோம். மொத்தம் 50 கோழியா, 45 ஆடு, 8 ஒட்டகம். அப்போது 50 + 45 + 8. அந்த பாதுகாவலர் எத்தனை பேருன்னு தெரியல, அதை தான் கேட்டிருக்காங்க. அதை எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டினா 95, 95 ஒரு 8, 103. 103 தலை இப்போ வரைக்கும் இருக்குது. எத்தனை பாதுகாவலர்கள்னு தெரியல. இது வந்து தலைகளின் எண்ணிக்கை. ஓகேவா, அடுத்து கால்களுக்கு வச்சோம்னாக்கா 50 கோழியா, 50 கோழிக்கு 2 கால் இருக்கும், அது ஒரு 100 ஆச்சு. அடுத்து 45 ஆடுனாக்கா 45 ஆடுக்கு 4 கால். அடுத்து 8 ஒட்டகம்னாக்கா அதுக்கு ஒரு 4 கால். மனுஷனுக்கு வந்து 2 கால். அப்போது x × 2. இதை எல்லாத்தையுமே பெருக்கி கூட்டினாக்கா இது ஒரு 100 + 4 × 45 × 4 20 மிச்சம் 2 4 16 18 + 4 × 32. அதுக்கப்புறம் 2x அப்படின்னு சொல்லி வரும். இது எல்லாத்தையும் கூட்டினா 280 310 312ன்னு வரும். 312 கால் + 2x அப்படின்னு சொல்லி மனுஷனுக்கு வரும். அப்போது இது வந்து கால்கள், இது வந்து தலைகள். காலுக்கும் தலைக்கும் உள்ள வித்தியாசம், மொத்த கால்களுக்கும் தலைகளுக்கும் உள்ள வித்தியாசம் தான் பார்த்தீங்கன்னாக்கா 224ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 312 + 2x இது வந்து கால். இதிலிருந்து அந்த தலைகள் 103 + x கழிச்சா வரது தான் 224 அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டாந்துட்டா முடிஞ்சிச்சு. ஏன்னா இதில் x மட்டும் தான் தெரியாமல் இருக்குது. கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 312 - 103ன்னு இருக்குது. கழிச்சாக்கா 9 0 3ல் 1 போனால் 2 209. இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு மைனஸ் வெளியே இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ்னாக்கா அப்போது +x = 224 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு 209 அந்த சைடு கொண்டு போனால் 224லேருந்து 209 கழிச்சோன்னாக்கா 14ல் 9 போனால் 5, 1ல் 0 போனால் 1. அப்போது 15 பேர் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாவலர்களின் எண்ணிக்கை. ஓகேவா, இந்த வடிவத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும். கோழிக்கு 2 கால், ஆட்டுக்கு 4 கால் அப்படின்னு சொல்லி அந்த கால்கள் விவரம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேவா, அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான், 15 அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். x/y = 6/5 எனில் x² + y² டிவிஷன் x² - y² என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்தாலே இதை ரேஷியோ வச்சுக்கிட்டு எடுக்காமல் அப்படியே அதுக்கு நேரம் என்ன வேல்யூ இருக்கோ அப்படியே எடுத்துக்கிட்டு தான். அப்போ x தான் 6, y தான் 5ன்னு எடுத்துக்கிட்டு இதில் சப்மிட் பண்ணி என்ன வேல்யூ வருதோ போட்டாலே முடிஞ்சுது. அப்போ x தான் 6னாக்கா x² 6², y 5னாக்கா 5², கீழே டிவிஷன் 6² - 5²ன்னு போடணும். அப்போ 36 + 25 டிவிஷன் 36 - 25. அப்போ 36 25 கூட்டினா 50 61. கீழே 36லேருந்து 25 கழிச்சா 11ன்னு வரும். அப்போ 61/11 தான் ஆன்சர். ஏன்னா அடிக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 4 + 4 × 18 - 6 - 8 டிவிஷன் 123 × 6 - 146 × 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். இது வந்து பியூராக அந்த போர்ன்மாஸ் ரூலை ஃபாலோ பண்ணி தான் போடணும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு போடணும்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது 4 + 4ன்னு கொடுத்தாலும் இதை 8ன்னு கூட்டாமல் மறுபடியும் இந்த 4 × 18, ஏன்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் என்னன்னு பார்த்து போடணும், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் ப்ளஸ் மைனஸ்லாம் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு அந்த ப்ராக்கெட் வேறு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4யும் 18 ஃபஸ்ட்டு பெருக்கணும், 123 6யும் பெருக்கணும், 146 5யும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கூட்டல் கழித்தல் எல்லாத்தையுமே பண்ணணும். ஓகேவா, அப்போ 4 + 4யும் 18யும் பெருக்கினாக்கா அது ஒரு 40, 4 × 32 72ன்னு வரும். -6 - 8. கீழே பார்த்தீங்கன்னா 123 × 6 123 6யும் பெருக்கணும்னா 6 3 18 மிச்சம் 1, 7 6 12 1 13 மிச்சம் 1, 1 6 6 1 7. அதே மாதிரி 146 5ஆல் பெருக்கணும்னாக்கா ஈவன் நம்பர் அப்படியே பாதியாக்கி 0, 7 3 ஒரு 0. அப்போது 730ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் கழிச்சாக்கா 730லேருந்து 730 போனாக்கா 8ன்னு வரும். அப்போது 8 கீழே.
அப்போ மேலே கூட்டணுன்னா 4 72 கூட்டினா 76, 76ல் 6 போனாக்கா 70, 70ல் 8 போனாக்கா 62ன்னு வரும். 62/8. அப்போ அடித்தோம்னாக்கா, ஏன்னா தசமஸ்தானத்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அப்போவும் அடித்து தான் போடணும். 1 8 7 8 56 வரும். பேலன்ஸ் ஒரு 6, மறுபடியும் 7 8 56, பேலன்ஸ் 4ன்னு வரும். 40னா 5 8 40, 7.75ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி தான், 7.75 அப்படின்னு சொல்லி வரும். பியூராக அந்த போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சாலே போட்டலாம். ஓகேவா? அந்த போர்ட் மாஸ் ரூல்லாம் பேசிக்ஸ்லேருந்து நடத்திருப்போம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 2.375 into 5.22 டிவிஷன் 0.87 மைனஸ் 1.425 into 0.02 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா பியூராக போர்ட் மாஸ் ரூல் தான். ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா தசமஸ்தானத்தில் கொடுத்துருக்காங்கன்றனால கேர்ஃபுல்லாக பண்ணணும் அந்த மைனஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸில் டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ 5.22ஐயும் 0.87ஐயும் டிவைட் பண்ணணும். 5.22 டிவைட் பை 0.87 ரெண்டுமே டபுள் டிஜிட்டாக இருக்கிறனால அப்போ 522 டிவைட் பை 87 போட்டுலாமா? மேலேயும் கீழேயும் 100ஆல் பெருக்கிக்கிட்டோன்னு அர்த்தம். அப்போ பார்த்தோன்னாக்கா அப்படியே அடிபடுற மாதிரி தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. 7 இப்போ 2ல் முடியும், 6 7 42ன்னு முடியும். அப்போ 6ஆல் பெருக்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 522 ஒரு 6ஆல் பெருக்கி பாருங்கள். 6 7 42 மிச்சம் 4, 6 8 48 4 522ன்னு வருது. அப்போ 1 6 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்தாக்கா இங்கே 6ன்னு வருது. அப்படின்னாக்கா 2.375ஐயும் 6ஐயும் பெருக்கணும், 1.425ஐயும் 0.02ஐயும் பெருக்கணும். 6ஆல் பெருக்கணும்னாக்கா அப்படி 5 30 மிச்சம் 3, 6 42 3, 45 மிச்சம் 4, 3 18 4 22 மிச்சம் 2, 2 12 2 14 வரும். 14.250ன்னு வருது. அடுத்து இதை பெருக்கணும்னாக்கா 0.02 தான் இருக்குது. அப்படியே 2ஆல் பெருக்கி எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு பார்க்கணும். 2ஆல் பெருக்கணும்னாக்கா 1.425 2ஆல் பெருக்கணும்னா 0 மிச்சம் 2 4 5 அப்புறம் 4 2 8 1 2 2ன்னு வரும். 2850ன்னு வருது. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? இதில் ஒரு 2, இதில் ஒரு 3, 5 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இது ஒரு 4 ஸ்தானம் இருக்குது. அப்போ ஒரு 0 சேர்த்து 0.0285ன்னு வரணும். அப்போது இது எவ்வளோ? 0.0285. இது எல்லாத்தையுமே சேர்த்தாக்கா 14.250. 14.250லேருந்து இதை கழிக்கணும். 14.250லேருந்து 0.0285 கழிச்சோன்னாக்கா அப்போ இந்த சைடு 0 சேர்த்த மாதிரி சேர்த்தோன்னாக்கா 5 9ல் 1 போனால் 8 போனால் 1 4ல் 2 போனால் 2 2 அப்போ 14ன்னு வரும். 14.2215ன்னு வரும். ஓகேவா? 14.2215 ஆப்ஷன் சி தான் கரெக்டு. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூலும் யூஸ் ஆகும். அந்த தசமஸ்தானத்தில் எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு அதுலேருந்து கழிக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கொஞ்சம் இதில் குழம்பிக்கிட்டாலும் தப்பாயிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கணக்கு தான். ஆனால் இதில் ஒரு இடத்துல குழப்பிக்கிட்டு எங்கே விட்டோன்னு தெரியாமல் போயிடும். எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லி குழப்பிக்குவாங்க. அதெல்லாம் குழப்பிக்காதீங்க, கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவன் ஒரு எண்ணை 25ஆல் பெருக்குவதற்கு பதிலாக 52ஆல் பெருக்கியதால் கிடைத்த விடை சரியான விடையை விட 324 அதிகம் எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு எண் எக்ஸ்ன்னு இருக்குது, அதை வந்து 25ஆல் பெருக்கி இருக்கணும். அப்படின்னா 25x வந்துருக்கணும். அதுக்கு பதிலாக 52ஆல் பெருக்கிட்டான். அப்போது 52x தான் பார்த்தீங்கன்னாக்கா 52x வந்து இந்த 25xை விட 324 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணும்? 52x மைனஸ் 25x = 324 அப்படின்னு சொல்லி இந்த வடிவத்துக்கு எழுதிட்டாலே முடிஞ்சுது. அப்போ கழிச்சோன்னாக்கா 52லேருந்து 25 கழிச்சோன்னா 7 4 2 போனால் 2 27x = 324 x = 324 டிவைட் பை 27 வரும். அப்போ அடித்து போட்டால் முடிஞ்சுது. 9ஆல் அடிச்சோன்னா 9 27 9 27 மிச்சம் 5 6 54ன்னு வரும். அப்போ 1 3 3 1 3 3 2 அப்போது x = 12ன்னு வரும். அப்போ அந்த எண் என்ன? 12. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேவா? அதிகமாக பெருக்கிட்டதுனால எவ்வளோ டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லி இந்த மாதிரி மைனஸ் பண்ணுற மாதிரி அதுக்கு உள்ள டிஃப்ரெண்ட்னு போட்டாலே முடிஞ்சுது. சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். கால் பகுதி தொட்டி 135 லிட்டர் தண்ணீர் கொண்டுள்ளது எனில் 180 லிட்டர் என்பது அந்த தொட்டியில் முழு அளவில் எத்தனை பகுதின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு தொட்டி இருக்குது, அதில் 135 லிட்டர்ன்றது கால் பகுதி. கால்னா எப்படி சொல்லுவோம்? 4ல் ஒரு பங்கு 1/4ன்னு சொல்லுவோம். ஓகேவா? 1/4 இருக்குது.
அது 180 லிட்டர் இருந்ததுனாக்கா இது 135 லிட்டர் 180 லிட்டராக இருந்தால் அந்த முழு கொள்ளளவில் அந்த ஒன்றில் எத்தனை பங்கு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க, மொத்த பங்கில் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணும், ஒரே ஒரு பாக்ஸ் தான், இந்த 135 தான் 1/4னா 180 என்னன்னு போட்டால் போதும். 135 தான் 1/4னா 180 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டாலே முடிஞ்சுது. அப்போ அடித்து போட வேண்டியதான். இது வந்து 1/4ன்னு இருக்குது, கரெக்டாக அடிக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால அந்த 4 என்ன பண்ணுவோம், எப்போவுமே வழக்கமாக 1/4 கீழே தானே வருது, அப்போ 4 இங்கிட்ட எழுதிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டால் முடிஞ்சுது. அப்போ அடித்தோன்னாக்கா 4ஆல் அடித்தோன்னாக்கா 1 4 4 4 16 மிச்சம் 2 5 20ன்னு வரும். 5ஆல் அடித்தோன்னாக்கா 9 5 45 2 10 மிச்சம் 3 7 5 35 அப்புறம் 1 3 9 9 3 27ன்னு வருது. அப்போது எக்ஸுக்கு எதிர்க்க 3 இங்கே 1, அப்போது 3x = 1, அப்போ x என்ன 1/3ன்னு வரும். ஓகேவா? அப்போது 180ங்கிறது எவ்வளவு, 1/3 மடங்கு அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் போடுற கணக்கு. சரியா? இதே நீங்கள் அளவாக வச்சுக்கிட்டு கால் தொட்டினோடனே 0.25 அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்கிட்டு போட்டோன்னாக்கா லென்த்தாக போகும். இந்த மாதிரி இவ்வளோதான் இவ்வளோனா எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாக்ஸில் போட்டால் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். 856 + 167 ஸ்கொயர் + 856 - 167 ஸ்கொயர் / 856 × 856 + 167 × 167ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படின்னா அந்த பேசிக் அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலாஸை வச்சே போட்டுடலாம். அதாவது இந்த 856 ஏன்னு வச்சுக்குவோம், 167 பின்னு வச்சுக்குவோம். அப்போ இது என்ன ஷேப்பில் இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. அப்போ இது a - b ஹோல் ஸ்கொயரில் இருக்குது / இது ஒரு a இது ஒரு ஏனா இது ஒரு a ஸ்கொயர், இது ஒரு b இது ஒரு bனாக்கா இது ஒரு b ஸ்கொயர்னு இருக்குது. a ஸ்கொயர் + b ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா? அப்போது a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் / a ஸ்கொயர் + b ஸ்கொயர்னு இருக்குது. a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. a - bக்கு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் -2ab அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இந்த இடையில வேறு ஒரு ப்ளஸ் இருக்குது, அந்த ப்ளஸ்ஸை போட்டுருணும். ஓகேவா? அப்படின்னாக்கா இதில் +2ab -2ab போயிட்டா a ஸ்கொயர் + b ஸ்கொயர், இதுவும் a ஸ்கொயர் + b ஸ்கொயர் தான். ஓகேவா? a ஸ்கொயர் + b ஸ்கொயர், a ஸ்கொயர் + b ஸ்கொயர்னு 2 இருக்குது. அப்போது இது வந்து 2 இருக்குன்றதுனால 2 a ஸ்கொயர் + b ஸ்கொயர்னு வரணும். கீழே வந்து a ஸ்கொயர் + b ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அப்போ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுனாக்கா பேலன்ஸ் 2ன்னு வரும். அப்போ ஆன்சர் என்ன, 2 தான். நீங்கள் 856 167ன்ற மதிப்பெல்லாம் பார்க்கவே தேவையில்லை, ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டலாம். இதுக்காக நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு பெருக்கிக்கிட்டு கூட்டிகிட்டுலாம் இருந்தீங்கன்னாக்கா கணக்கே முடியாது, கூட்டவும் முடியாது பெருக்க முடியாது, அவ்வளோ பெரிய கணக்கு எல்லாமே. இது மாதிரி ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவில் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு போயிடலாம். அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் 2. ஓகேவா? சுருக்குக அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி 0.728 × 0.728 -0.272 × -0.272 / 0.456 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக இருக்குது, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே நம்பராக இருக்குது. அதாவது இதை a இதை b அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது a ஸ்கொயர் - b ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த 0.456 அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அதாவது 0.728 × 0.728 -0.272 × 0.272 அப்படின்னு வரும் / அந்த 0.456 அப்படின்னு சொல்லி போடுவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a ஸ்கொயர் - b ஸ்கொயரோட ஃபார்முலா தெரியணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா ஃபார்முலா தெரியணும். ஒரு 10 ஃபார்முலா கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த a ஸ்கொயர் b ஸ்கொயர் அந்த ஸ்கொயருக்கு அதுக்கப்புறம் க்யூபுக்கு அந்த 2 விதமான ஃபார்முலா படிச்சுக்கிட்டாலே போதும். அப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா, a + b × a - b அப்படின்றது தான் ஃபார்முலா. கீழே வந்து 0.456 இருக்கா, அப்படின்னாக்கா இதில் a என்ன 0.728, b வந்து 0.272, ரெண்டுத்தையுமே கூட்ட வேண்டியதான். 0.728 + 0.272 அதுக்கப்புறம் 0.728 - 0.272 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா கீழே வந்து 0.456ன்னு வரும். எப்படியும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 0 10 மிச்சம் 1 8 2 10 அப்படின்னு சொல்லி 1ன்னு வருது. 1 அதுக்கப்புறம் இது வந்து 0.728லேருந்து 276 கழிக்கணும்னா 8ல் 6 போனால் 2, 12ல் 7 போனால் 5, 6ல் 2 போனால் 4,
அப்போ 0.452 அப்படின்ற மாதிரி வருது. சாரி 276 அப்படின்னா 272ன்னு வரும், இங்கே தான் 6ன்னு வரும். 456 டிவைட் பை 0.456 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இதுக்கு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். எப்படி எல்லாமே கேன்சல் ஆகிற மாதிரி தான் கீழே இருக்கிற நம்பரை கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தசமஸ்தானத்தில் போனாலே அடிபட்டுரும், அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட்டடாக கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக ஏதாவது ஒரு நம்பர் இந்த மாதிரி முழு நம்பரை வர மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கு ஆன்சர் 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1ன்ற மாதிரி ஆன்சர் முடிகிற மாதிரி இருக்கும், இல்லை 0ன்னு முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் எல்லாத்துக்குமே அதையே நம்ம போட்டுறக்கூடாது. கொஞ்சம் கால்குலேஷன் தெரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலாலாம் போட்டு ஆன்சர் இந்த மாதிரி வருதான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு போவோம். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். அதே மாதிரியே தான் அதோட மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மதிப்பை காண்க இல்லைனா சுருக்குக அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1.2 × 1.2 × 1.2ன்னு 3 தடவை கொடுத்துருக்காங்க. அதாவது போன தடவை 2 தடவை கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றே ஸ்கொயர் ஃபார்முலா, இது 3 தடவை கொடுத்துருக்காங்கன்னு ஒன்றே ஸ்கியூப் ஃபார்முலா. அதாவது ஏன்னு எடுத்துக்கிட்டோம் ஏ ஸ்கியூப்னு வரும். இது வந்து மூணுமே ஒரே மாதிரி இருக்குன்னா பின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா பி ஸ்கியூப்னு வரும். இடையில மைனஸ் ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப்ன்ற மெத்தடில் இருக்குது. கீழே அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூப்னா கீழே வந்து ஸ்கொயரில் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே ஸ்கொயரில் இருந்ததுன்னா கீழே அதோட பவர் வந்து 1ல் இருக்கிற மாதிரி இருக்கும். மேலே ஸ்கியூபில் இருந்ததுனாக்கா எப்படியும் ஸ்கொயரில் வர மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அடிபட்டு பேலன்ஸ் 1 ஏ மட்டும் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ ஸ்கியூபில் இருக்குனாக்கா இது 2 ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு அடுத்து ஏபி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்குது. எப்படி இந்த ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூபோட ஃபார்முலாவில் போட்டால் இது அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். வேணா போட்டு பாருங்களேன். ஏ ஸ்கியூப் மைனஸ் பி ஸ்கியூபுக்கு என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி, எங்கே மைனஸ் இருக்கோ அந்த மைனஸ் பி, அதுக்கப்புறம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஓகேவா? இந்த இது அப்படியே இதுக்கு கீழே கேன்சல் ஆகிற மாதிரி தான். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ற மாதிரி கேன்சல் ஆகிற மாதிரி தான் வரும். இதையும் அடிச்சுட்டு மேலே பேலன்ஸ் இருக்கிறது ஏ மைனஸ் பின்னு போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கே இந்த கணக்கெலாம் அடிக்கடி போடுறீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே ஏ மைனஸ் பியா 1.2லேருந்து 0.2 கழிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உடனே போட்டுருவீங்க ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா. அப்புறம்க்கா இதில் ஏ என்ன? 1.2 மைனஸ் பி என்ன? 0.2 போணுச்சுன்னா பேலன்ஸ் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? இதுக்கும் ஆப்ஷன் பி தான். மேக்ஸிமம் இந்த மாதிரி 1 தான் வரும். பட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அந்த ஃபார்முலாவில் அப்படியே கேன்சல் ஆகிற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். 3a ஏ ஸ்கியூபு 3b பி ஸ்கியூபு. அப்போது கீழே ஸ்கொயரில் வரப்போது கேன்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான கணக்கெலாம் நம்ம போட்டு பார்த்துருக்கோம், கிளாஸில் நடத்திருப்பேன், எடுத்து பாருங்கள். அதே மெத்தடில் தான் கொடுத்துருக்கேன். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து இந்த கணக்கு படித்து பாருங்கள். 5 power a is equal to 6, 6 power b is equal to 7, 7 power c is equal to 5 எனில் ஏபிசியின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் மேலே போஇருந்தால் பவரில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது 5 power a is equal to 6 அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி ஆன்சர் வந்து இந்த மாதிரி ஏபிசி இல்லை மேலே வந்து XYZன்னு கொடுத்துருப்பாங்க. XYZன்னு கேட்டாலே ஆன்சர் வந்து 1 தான், உடனே போட்டுடலாம். ரொம்ப ஈஸி மெத்தட். எப்படி போடணும் அப்படின்னாக்கா, இப்போ 5 power a is equal to 6, 6 power b is equal to 7 கொடுத்துருக்காங்களா? இப்போது 6ஓட வேல்யூ என்ன? 5 power a தானே. அப்போது அந்த 5 power aன்றதை இந்த 6க்கு பதிலாக பிரதியிடணும். அப்போது 5 power a அப்படின்னு 6க்கு பதிலாக போட்டு மேலே ஒரு பின்னு வரும், ஈக்குவல் டு 7. இந்த மாதிரி 5 power a ப்ராக்கெட்டுக்கு மேலே ஏ பின்னு இருந்ததுனாக்கா அந்த ஏவும் பியும் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை எப்படி போடணும்னா 5 power ab is equal to 7 அப்படின்னு சொல்லி போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 power c is equal to 5 அப்படின்னு சொல்லி மூணாவதாக கொடுத்துருக்காங்களா? அப்போது 7 power c is equal to 5நாக்கா 5ஓட மதிப்பு என்ன? 7 power c. இங்கே 5க்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த 7 power c போடணும். 7 power c மேலே வந்து ஏபின்னு இருக்குது, ஈக்குவல் டு 7 வரும். அப்போது 7 power 20 பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். ஏபிசி ஈக்குவல் டு 7 வரும். அதாவது இது வந்து 7க்கு மேலே ஏபிசி இருக்குது, இங்கே 7க்கு மேலே 1 இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ 7 விட்டுட்டு மேலே இருக்கிறத மட்டும் கம்பேர் பண்ணால் ஏபிசி ஈக்குவல் டு 1, ஏபிசியோட மதிப்பு 1 அப்படின்னு சொல்லி வரும் ஆன்சர். இப்படி தான் XYZ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்பிள் கொடுத்து லெட்டர்ஸ் கொடுத்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான கணக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கொஸ்டின், a/b is equal to 9/5 எனில்
ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி வந்துட்டாலே ஈஸி. இந்த மாதிரி வந்துட்டா என்ன நினைப்பாங்க, இதுக்கு வேல்யூ கொடுக்கலையோன்னு நினைப்பாங்க. ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 9/5னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஏக்கு நேராக என்ன இருக்கோ அதான் ஏன்னு எடுத்துக்கணும், பிக்கு நேராக என்ன இருக்கோ அதான் பியோட வேல்யூன்னு எடுத்துக்கிட்டு இதில் அப்படியே போட்டால் முடிஞ்சுது. ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5ன்னு போடணும். ஏவோட வேல்யூ 9, 9 + 5 டிவைட் பை 9 - 5 கூட்டினா 14 டிவைட் பை 4ன்னு வரும். அடித்தா 7 2 14, 7 2 4, 7/2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். இதுக்கு நேராக இருக்கிறது அதோட ரேஷியோ மாதிரி. இப்போ வந்து A/B is equal to 9:5ன்னு இதை எழுதலாம்ல, அந்த மாதிரி ஏவோட வேல்யூ 9, பியோட வேல்யூ 5 அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு போட்டுற வேண்டியதான். இத்தனை பங்குன்ற மாதிரி ஆன்சர் டைரெக்டாக வந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு. இப்போ இந்த கணக்கு படித்து பாருங்கள். 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8 இது வந்து வகுத்தல் இருக்குது. 11 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது. அதை வந்து நேர் பின்னமாக மாற்றிக்கிட்டு கூட்டி கடைசியாக அடிக்க வேண்டியதான். 5 1/4 + 4 3/4 + 7 5/8 + 6 7/8 கீழே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 11 3/4ன்னு இருக்குது. இது அப்படியே முழு பின்னமாக மாற்றுங்க. கீழே பெருக்கி மேலே கூட்டணும். 5 20, மேலே 1 21 டிவைட் பை 4 ப்ளஸ் 4 16, 16 + 3 19 டிவைட் பை 4 ப்ளஸ் 8 56, 56 5 61 டிவைட் பை 8 ப்ளஸ் 6 8 48, 48 7 55 டிவைட் பை 8 அப்படின்னு சொல்லி வரும். கீழே 11 4 44, 44 3 47 டிவைட் பை 4ன்னு வரும். இதை எல்லாத்தையுமே ஒரே மாதிரியே மாற்றணும். கீழே எல்சிஎம் எடுக்கணும். பார்த்தாலே தெரியுது 4 2 4 இருக்குது, ஒரு 8 இருக்குது. 8 தான் எல்சிஎம்மாக வரும். 4 4 8 8க்கு போட்டிங்கனாக்கா ஒரு தடவை 4ன்னு வரும், 1 1 2 2ன்னு வரும். மறுபடியும் 2ஆல் போட்டிங்கன்னா 1 1 1 1ன்னு வந்துடும். அப்போது 4 2 8ன்றது தான் எல்சிஎம். 8ஆக மாற்றணும். அப்போது எல்லாத்தையுமே 8ஆக மாற்றணுன்னாக்கா மேலே என்ன பண்ணணும், இதை ரெண்டுத்தையும் 2ஆல் பெருக்கணும். 42 + 38 ப்ளஸ் இதில் மாற்ற தேவை 61 + 55. மேலே இருக்கிற எல்லாத்தையுமே கூட்ட வேண்டியதான். கூட்டினாக்கா என்ன வரும், 10 11 16 மிச்சம் 1 6 12 15 19 196ன்னு வரும். கீழே வந்து 8ன்னு வரும். அதுக்கு கீழே 47/4 அப்படின்னு சொல்லி வரும். இந்த வகுத்தல் இருக்கிறத அப்படியே தலைகீழாக கொண்டு வந்தோம்னாக்கா 196 டிவைட் பை 8 பெருக்கல் 4/47 வரும். அப்போ அடிக்கலாம். 1 4 4 2 8 1 2 9 2 18 மிச்சம் 1 8 2 16ன்னு வரும். இதுக்கு மேலே அடிக்க முடியாது. ஏன்னா 47ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். 47 மேலே ஒரு 94ன்னு இருந்தாலாவது அடிச்சிருக்கலாம். 98ன்னு இருக்குது, அப்படியே போட வேண்டியதான். 98 டிவைட் பை 47 அப்படின்னு சொல்லி சாய்ஸில் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி போடணும். அதை எல்சிஎம்லாம் எடுத்து ஒரே ஆர்டருக்கு கொண்டு வரணும், கலப்பு பின்னமாக இருக்கிறத. இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள். மதிப்புக்கான அப்படின்னு சொல்லி ரூட்டுக்குள்ளே ரூட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்தாலும் ரொம்ப ஈஸி. என்ன பண்ணும், ரிவர்ஸ்லேருந்து வரணும். ஓகேவா? அதாவது √58 + √31 + √21 + √11 + √25ன்னு இருக்குது. பின்னாடியிலேருந்து அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டே வரணும். 25 ஸ்கொயர் பண்ணால் 5ன்னு ஒரு 5 தான். 5ஓட ஸ்கொயர் நம்பர் தான் 25. அப்போது 5 11ஓட கூட்டினா 16ன்னு வரும். 16 எதோட ஸ்கொயர் நம்பர், 4ஓட ஸ்கொயர் நம்பர். அப்போது இதுக்கு ரூட் எடுத்தால் 4ன்னு வரும். இந்த 4 21ஓட கூட்டணும். கூட்டினாக்கா 25ன்னு மறுபடியும் வரும். 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் நம்பர். இதுக்கு ரூட் எடுத்தால் அப்போது இந்த 5 கொண்டு போய் மறுபடியும் 31ஓட கூட்டினா 36ன்னு வரும். 36க்கு ரூட் எடுத்தால் 6 6 36. இந்த 6 கொண்டு போய் மறுபடியும் 58ஓட கூட்டணும். 58ஓட கூட்டினா 64ன்னு வரும். கடைசியாக 64க்கு ரூட் எடுத்தால் 8ன்னு ஆன்சர் வரும். ஓகேவா? இது வந்து 1 by 1 ரிவர்ஸில் போட்டுக்கிட்டே போக வேண்டியதான். அப்படியே பட்டுன்னு ஆன்சர் போட்டலாம். பெரிய ஸ்கொயர் நம்பர்ஸும் கேட்டுற மாட்டாங்க. இருந்தாலும் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு 20 25 ஸ்கொயர் வரைக்குமாவது படித்து வச்சுக்கோங்க டிஎன்பிஎஸ்சிக்குன்னு. ஓகேவா? இப்போ பேங்கிங் எஸ்எஸ்சிக்கெலாம் 40 ஸ்கொயர் வரைக்கும் படிக்கணும். இதெல்லாம் சின்ன ஸ்கொயர் நம்பர்ஸ்னால ரிவர்ஸில் படப்படன்னு போட்டே போயிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னு சொல்லி வரும். ஆப்ஷன் பி. ஓகேவா? சிம்பிள் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். y - 1/y = 6 எனில்
ஒய்ஸ் கியூப் மைனஸ் 1/y கியூபின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கணக்கு பார்த்துருக்கோம். அதாவது இந்த மாதிரி ஃபார்மெட்டில் 2 நம்பர் கொடுத்து ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்துட்டு ஸ்கியூப்லேயோ ஸ்கொயர்லேயோ கேட்குறாங்க. ப்ளஸில் மைனஸில் வந்தால் இதுக்கு ஒன்று நீங்கள் ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை மெமரி பண்ணிக்கலாம். ஒரு 6-7 கணக்கு உண்டு. ஒரு மெமரி பண்ணிக்கிட்டு அதை மெத்தடில் போடலாம். அப்படி இல்லைனாக்கா ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா a³ மைனஸ் b³ ஓகேவா, a³ மைனஸ் b³ ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ஃபார்முலா படி போடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்முலா படி சொல்லிவிட்டு அந்த ஃபார்முலாலேருந்து எப்படி ஷார்ட்கட்டாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 2 மெத்தடும் இருக்குது. 2த்தையுமே சொல்லித்தரேன். நீங்கள் கணக்கில் கிளாஸில் எடுத்து பார்த்துருங்க. அதிலே சொல்லியிருப்பேன். இப்போ இதை எப்படி ஷார்ட்கட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கும். y மைனஸ் 1/y = 6, y³ மைனஸ் 1/y³ என்னன்னாக்கா ஸ்கியூப் கேட்டால் கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்கியூப் பண்ணிடணும். 6ன்னு கொடுத்தா 6 ஸ்கியூப் பண்ணிக்கணும். அடுத்து சிம்பிள் பார்க்கணும். 2 பக்கமும் மைனஸ்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது ப்ளஸ் பண்ணிடணும். ப்ளஸ் பண்ணுறதை எதை பண்ணணும்னா 6 ஸ்கியூப்னு சொன்னோமா, அந்த 3 போட்டு 6ஆல் பெருக்கிக்க வேண்டியதாக கொடுத்துருக்க நம்பரை. ஓகேவா, எந்த நம்பர் வந்திருக்கோ 3ன்னு வந்திருக்கனால 3ஆல் பெருக்கிக்கிட்டு கூட்டுறோம். 2 பக்கமும் மைனஸ்னு வந்தால் ஓகேவா. இதுவே 2 பக்கமும் ப்ளஸ்ன்னு வந்தாக்கா மைனஸ் பண்ணிடணும். இப்போ 2 பக்கமும் மைனஸ் வந்துட்டு அதனால் ப்ளஸ் பண்ணுறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்சராக வரும். 6 ஸ்கியூப் பார்த்தீங்கன்னாக்கா 216, 3 பார்த்தீங்கன்னா 18, 2த்தையும் கூட்டினோன்னாக்கா 234ன்னு வரும். இதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா, இது வந்து ஷார்ட்கட்டு மெமரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ப்ரொசீஜராக போடணுன்னாக்கா அந்த ஃபார்முலா y³ மைனஸ் 1/y³ தான் கேட்குறாங்க. a மைனஸ் b/3 அதில் தான் என்ன பண்ணுவாங்க a³ மைனஸ் b³ இந்த மாதிரி தனியாக வரும். அதுதான் இது. ஓகேவா, a³ மைனஸ் b³, அதுக்கப்புறம் மைனஸ் 3ab a மைனஸ் b அப்படின்னு சொல்லி ஃபார்முலா உண்டு. இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா நமக்கு a³ மைனஸ் b³ மதிப்பு கிடைக்கும். ஏன்னா a மைனஸ் b/3 மதிப்பு தான் தெரிஞ்சு போச்சு. a மைனஸ் b 6னாக்கா அதோட ஹோல் ஸ்கியூப் என்ன பண்ணுவோம் a மைனஸ் b. ஓகேவா, இதுதான் a மைனஸ் பியில் இருக்குது. a மைனஸ் b 6னாக்கா இதை வந்து 6ன்னு போட்டுக்குவோம். 6 ஸ்கியூப் மைனஸ் a³ மைனஸ் b³ அதுதான் நமக்கு தேவை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், a³ y³ மைனஸ் b³ 1/y³ போட்டுக்கிறோம். மைனஸ் 3 இன்ட்டு ab, a என்ன ஒய்யா, a வந்து ஒய் மைனஸ் இன்ட்டில் வருது இன்ட்டு 1/y. அடுத்து a மைனஸ் பிக்கு வந்து மறுபடி y மைனஸ் 1/y அப்படின்னு சொல்லி போகிறோம். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இந்த y³ மைனஸ் 1/, ஓகேவா, y³ மைனஸ் 1/y³ தான் தெரியணும். மைனஸ் 3 இன்ட்டு இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா y மைனஸ் 1/y வேல்யூ என்ன 6 அப்படின்னு சொல்லி இங்கே போட்டுக்கிறோம். இங்கே வந்து 6 ஸ்கியூப் பண்ணால் 216. இப்போது நமக்கு இந்த வேல்யூ தான் தேவை. இது அப்படியே y³ மைனஸ் 1/y³ வச்சுக்கிட்டு 3 × 6 18ன்னு வரும். மைனஸில் இருக்கும். இந்த மைனஸ் அப்படியே இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். 216 ப்ளஸ் 18ன்னு வரும். கூட்டினாக்கா 234 அப்படின்னு சொல்லி y³ மைனஸ் 1/y³ வரும். ஓகேவா, இதுதான் ப்ரொசீஜர். ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு போகிறது. ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு போட்டிங்கன்னா எல்லா கணக்குமே போட்டலாம். ஏன்னா ஒரு 10 அந்த அல்ஜிப்ரா ஃபார்முலா தான் படிக்க சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் படிச்சிருந்தா போதும். அப்படி இல்லை இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். இதே மாதிரியே நிறைய கணக்கு போட்டு பார்த்துருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகேவா, ஏற்கனவே கிளாஸ்லேயும் நடத்திருப்போம். இப்போது அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போ இந்த கணக்கு பாருங்கள், அதே மாதிரி தான். அதாவது x + 1/x = 2, x³ + 1/x³ மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, போன இதில் ஒய்ன்னு கேட்டது, இதில் எக்ஸ்ன்னு மாற்றிருக்காங்க. என்ன 2 பக்கமும் ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் மைனஸ் வந்தால் ப்ளஸ் பண்ணணும்னு சொன்னேன். 2 பக்கமும் ப்ளஸ் வந்தால் மைனஸ் பண்ணணும். அதாவது 2 நீங்கள் கொடுத்துருக்காங்களா, ஸ்கியூப்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது 2 ஸ்கியூப் பண்ணணும். 2 பக்கமும் ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டாங்களா, அப்போது மைனஸ் பண்ணணும். எதை, இந்த 3 2ஆல் பெருக்கி. அவ்வளோதான். 2 ஸ்கியூப் 8 மைனஸ் 3 2 6 கழிச்சாக்கா 2 அப்படின்னு சொல்லி இதுக்கு ஆன்சர் வரும். இதுதான். இதுவே ப்ரொசீஜரில் போகணுன்னா ஃபார்முலாவில் போகணும். ஃபார்முலா என்ன, a³ ப்ளஸ், ஓகேவா, a + b/3 போகணும். இது a இது பின்னு வச்சுக்கிட்டா a + b/3 போட்டால் தான் இது வந்து முதல் ஸ்டெப்பில் கிடைக்கும். அதாவது a + b/3 = a³ + b³ ப்ளஸ் 3 இன்ட்டு ab அதுக்கப்புறம் a + b அப்படின்றது தான் ஃபார்முலா. ஓகேவா, இங்கே ப்ளஸ்ன்னு வருது தெரியுமா, அதுதான் இந்த பக்கத்தில் மைனஸ்ன்னு போகுது. போன கணக்கில் வந்து இங்கே மைனஸ்ன்னு வந்ததுனால இந்த பக்கத்தில் அது அப்படியே ப்ளஸ்ஸாக போயிருக்கு.
ஓகேவா? அதனால தான் இந்த 18 இங்கே ப்ளஸ் பண்ணுறோம். இங்கே ப்ளஸில் வந்தது இந்த சைடு மைனஸில் போகுதுன்றனால இங்கே வந்து மைனஸ் பண்ணுறோம். அதுதான் வித்தியாசம். அப்போது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கியூபுக்கு பதிலாக இங்கே ஏ என்ன எக்ஸு, பி வந்து 1/x. அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 2. அப்போ 2 ஸ்கியூபு ஏ ஸ்கியூப் பதிலாக எக்ஸ் கியூபு ப்ளஸ் 1/x கியூபு பிக்கு பதிலாக ப்ளஸ் 3 இன்ட்டு ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1/x. ஏ ப்ளஸ் பிக்கு எக்ஸு ப்ளஸ் 1/x அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். அப்போது இதுவும் கேன்சல் ஆச்சுனாக்கா ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு வேல்யூ என்ன 2 பெருக்கல் 2. இது அப்படியே வரும் எக்ஸ் ப்ளஸ் 1/x கியூப். இது வந்து 2 ஸ்கியூப் பண்ணால் 8. 3 2 6 ஆச்சு. இந்த 6 அப்படியே இந்த சைடு மைனஸில் வரும். 8 - 2 = x கியூப் ப்ளஸ் 1/x கியூப். 8ல் 3 2 6. 8ல் 6 போனால் 2 அப்படின்னு சொல்லி எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1/x கியூபோட வேல்யூ வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். இது நம்ம ஷார்ட்கட்டாக இப்படியும் போட்டலாம். இதுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், மெமரியில் இருக்கணும். ஓகேவா? அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அடிக்கடி கணக்குகள் போட்டு பார்க்க தான் இது ஈஸியாக வரும். இப்போ அடுத்த கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். 3a + 4b = 22, 8a - 5b = -4 எனில் a + b ஹோல் ஸ்கொயரின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது 2 சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இது சமன்பாடு 1, இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கிட்டு ரெண்டுத்தையுமே சமன்படுத்தி கண்டுபிடிக்கணும். அதாவது 3a + 4b = 22. இங்கே வந்து 8a கொடுத்துருக்காங்களா? ஓகேவா? 8a - 5bன்னு கொடுத்துருக்காங்க. -5b = -4ன்னு வரும். நாம் என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு பக்கத்தை சமப்படுத்தணும். இங்கே 3ன்னு இருக்குது, இங்கே 8ன்னு இருக்குது. 3யும் 8யும் சமப்படுத்தினா இதை 8ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும். இந்த ஈக்குவேஷனை அப்படியே உள்ளே பெருக்கிறோமா? 8ஆல் பெருக்கினா 8 24a ப்ளஸ் 4 32b = 8 22 16 மிச்சம் 1 16 1 17 176ன்னு வரும். இங்கே 3ஆல் பெருக்கினா 24a மைனஸ் 3 15b = 3ஆல் பெருக்கினா -12. இங்கே 24a, இங்கே 24a இருக்குது. இது அப்படியே மைனஸாக மாற்றணும். இதை மைனஸாக மாற்றணும், இதை மைனஸாக மாற்றினா இது ப்ளஸ்ஸாக மாறும். சிம்பிள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணுறது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போது 24aக்கு 24a போச்சுனாக்கா 32, இது ப்ளஸ் 15. அப்போது 7 4 47b = ரெண்டுமே ப்ளஸ் ஆகிட்டு 8 8 1 188ன்னு வருது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 47ஆலேயே வகுப்படும். ஏன்னா 47ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். எப்போ 8ஆல் முடியும்னு பார்க்கணும். 4 எப்போ 8ஆல் முடியும்? 4 7 28. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 47 4ஆல் பெருக்குனா அந்த நம்பர் வரும். 4 7 28 மிச்சம் 2 4 16 2 18ன்னு வரும். அப்போது b இங்கே வச்சுக்கிட்டு 188க்கு கீழே 47 கொண்டு போனோன்னா 1 47 47 4 47 188ன்னு வரும். அப்போ பியோட வேல்யூ 4. பியோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் போட்டு கண்டுபிடிச்சலாமா? முதல் ஈக்குவேஷனில் போடுவோமா? 3a + 4bக்கு பதிலாக 4 = 22ன்னு வச்சா 3a + 16 = 22. அப்போ 3a = 16 அந்த சைடு மைனஸில் கொண்டு போனால் 22 - 16. 3a = 22ல் 16 போனால் 6. அப்போ a = 6/3. அப்போது 2ன்னு வரும். அப்போ ஏவோட வேல்யூ 2. அப்போ ஏவோட வேல்யூ 2ன்னு தெரிஞ்சிச்சு, பியோட வேல்யூ 4ன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கு தேவை a + b ஹோல் ஸ்கொயர் தான். அப்போது ஏவோட வேல்யூ என்ன 2, பியோட வேல்யூ 4. ரெண்டுத்தையும் கூட்டி ஸ்கொயர் பண்ணும். அப்போ 6 ஸ்கொயர்னு வரும். 6 6 36 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணும். ஓகேவா? இது வந்து நார்மலாக இயற்கணிதத்தில் இருக்கிற சமன்பாடை ஈக்குவேட் பண்ணி போடுற கணக்கு. ஓகேவா? படபடன்னு நம்ம சமப்படுத்தி கொண்டு போயிடலாம். ஆன்சர் 36 ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இப்போ அடுத்த கணக்கு, கடைசி கணக்கு. அடுத்து இந்த கணக்கு பாருங்கள். x² - 2x / x² + 2x × 3x - 6 / x - 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஓகேவா? அதை டைப் பண்ணால் முட்டாச்சு. மதிப்பு காண்க இந்த மாதிரி கொடுத்தாலே வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதாவது இதை சுருக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி XYன்னு கொடுத்தாலே நிறைய பேர் குழப்பமாக இருக்கேன்னு பார்ப்பாங்க. ரொம்ப சிம்பிள் இதெல்லாம். என்னென்னா அதை அப்படியே எடுத்துருங்க. x² - 2x / x² + 2x பெருக்கல் 3x + 6 / x/2 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. x - 2 தான் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணால் காமனான நம்பரை வெளியே எடுத்து அடித்தாலே முடிஞ்சுது. இதில் பார்த்தீங்கன்னா x² இருக்குது, இதில் 2x இருக்குது. இதுலேருந்து எக்ஸை வெளியே எடுங்க. வெளியே எடுத்திங்கன்னா x - 2ன்னு வருமா? அடுத்து
கீழே x² + 2x அதுலேருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுக்கலாம், ரெண்டுத்துலேயும் எக்ஸ் இருக்குது. அப்போது x + 2ன்னு வருமா, பெருக்கல் 3x - +6ன்னு இருக்கா, இதில் 3 இருக்குது, 3ஓட மடங்கு 6 இருக்குது. அப்போ 3 வெளியெடுங்க. வெளியெடுத்திங்கன்னா x + 2 3 6 அப்போது 2ன்னு இருக்கும். டிவைட் பை இதில் எதுவுமே எழுதுறதுக்கு தேவையில்லை, x - 2ன்னு இருந்தாலே போதும். இப்போது நேருக்கு நேராக காமனாக இருக்கிறத அடிச்சுக்கலாம். அதாவது இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் போயிடும். இங்கே வந்து x - 2 இருக்குது, கீழே வகுத்தலில் x - 2 இருக்குது, x - 2 x - 2 போயிடும். இங்கே ஒரு x + 2 இருக்குது, இங்கே ஒரு x + 2 இருக்குது. இந்த x + 2க்கும் இந்த x + 2க்கும் போயிட்டுனா பேலன்ஸ் 3ன்றது மட்டும்தான் இருக்குது. அப்போ இதோட மதிப்பு என்ன, 3 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஆன்சர் போட்டுரும். ஆப்ஷன் பி. ஓகேவா, இதுக்கெல்லாம் ரொம்ப போட்டு குழம்பவே தேவையில்லை. காமனாக எது வெளியே இருக்கோ காமனாக இருக்கிறத வெளியே எடுத்திங்கனாலே சிம்பிளாக அடிக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கு பேர் தான் சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா, சிம்பிளாக அடிச்சிடுறது. சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கணக்குமே போட்டு பார்த்தாச்சு. இந்த சிம்பிளிஃபிகேஷனில் கொடுத்ததை அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கான கணக்குகள்லாம் போட்டு பார்ப்போம். எல்லா கணக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மாடல் கணக்கெலாம் போட்டு பார்த்தீங்கனாலே ப்ராக்டிஸ் இருக்க தான் ஈஸியாகும். ஓகேவா, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.